ஏர்ட்ராப் ரெஃபரல்ஸுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க? HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் நீங்கள் ரெஃபரல்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணினேன்னு சொல்லி போட்டிருந்தேன். அது எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இவர் கேட்டுக்கிறார். இப்போ கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸில் நீங்கள் செய்யக்குள்ள கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸில் ரெஃபரல்ஸ் கொடுக்குறதுங்கிறது கட்டாயம் இல்லை. ஓகே, அது ஒரு ஆப்ஷன் தான். ஆனால் நீங்கள் ரெஃபரல்ஸ் கொடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏர்ன் பண்ணுற, அதாவது அதில் சொல்லியிருக்கிற அந்த ஃபார்மிங்கோ டெப் பண்ணுறதோ ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிறதோட சேர்த்து எடிஷனல் மணி கிடைக்கும் நீங்கள் ரெஃபரல்ஸ் கொடுக்கல. ஆனால் சில நேரம் ரெஃபரல்ஸ் கொடுக்குறாங்களுக்கு இது கூடுதலான காயின்ஸ் கிடைக்கிறதுன்னு சான்ஸ் இருக்குது. அப்படி ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்களுக்கு பெருசாக அளவில் ஒரு இது இல்லை, பெனிஃபிட் ஒன்று இல்லை. ஆனால் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற மாதிரி சான்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ரீசெண்டாக லான்ச் ஆகின கெடிஷன் ஆடுறப்ப பார்த்தீங்கன்னா அதில் ரெஃபரன்ஸ் கொடுத்தாக்களை விட அந்த கேமை சரியாக விளையாடினாக்களுக்கு தான் நிறைய ஏர்ட்ராப்ஸ் அலோகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகே, கண்டினியூஸாக கேமை விளையாடினாக்களுக்கு 1000-2000 காயின்ஸும் ரெஃபரல்ஸுக்கு சும்மா ஒரு 5-10 காயின்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனால் சில ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஃபரல்ஸுக்கு நல்ல கணிசமான அளவு இது கொடுப்பாங்க. ஸோ ரெஃபரலுங்கிறது கட்டாயம் இல்லை. ஆனால் நீங்கள் ரெஃபரல் கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடிஷனல் இன்கம். அப்படி ரெஃபரல்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவன் சொந்தக்காரன் எல்லாம் சும்மா மெசேஜ் லிங்க் எல்லாம் அனுப்பி ஸ்பேம் பண்ணாமல் நீங்கள் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் மூலம் எப்படி ரெஃபரல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முதலாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிற விஷயத்தை நீங்கள் படிக்கணும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களால் ஈஸியாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலும். கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸுக்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் என்ன ப்ரோக்ராம் வேணுனாலும் நீங்கள் ஈஸியாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் மணி மேக் பண்ணி கொள்ளலாம். இது முதலாவது வே. ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபுல் கோச்சிங் ப்ரோக்ராம் HBU கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் 100% ஃப்ரீ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கீழே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது 100% ஃப்ரீ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு. அது டீட்டெயில்ஸு நான் தரேன். ஓகே, ரெண்டாவது மெத்தட் என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஏர்ட்ராப், ஒரே ஒரு ஏர்ட்ராப் தான். ஓகே, இட பேர் பிளம்புன்னு சொல்லி. பிளம்புங்கிற ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க லான்ச் பண்ணக்குள்ள என்ன செஞ்சாங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆள் 10 ரெஃபரல்ஸ் மட்டும்தான் கொடுக்கலாம், அதுக்கு மேலே ரெஃபரல்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் ஜாயின் பண்ணணும்னா எந்த ரெஃபரல் லிங்கில் 10 பேர் தான் ஜாயின் பண்ணலாம். 11வது ஒரு ஆள் போய் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் வேற ஒரு ஆள் ரெஃபரல் லிங்கில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லும். ப்ளஸ் ரெஃபரல் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடலாம். அப்போ இவர லிங்கில் போய் ஜாயின் பண்ண இல்லாட்டியா பண்ண சும்மா டிரெக்டாக போய் ஜாயின் பண்ணணுன்னாலும் அப்படி ஜாயின் பண்ணலாம். கட்டாயம் உங்களுக்கு யாருன்னா ஒரு ரெஃபரல் வேணும். அவர ரெஃபரலில் ஆல்ரெடி 10 பேர் ஆல்ரெடி இருக்கப்படலாம் நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னால். பட் நான் பிளம்ப்ட லிங்கை நான் டெலிகிராம் சேனலில் போட்ட உடனே 1 மினிட்டுக்குள்ளேயே 10 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணினா அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணுறாங்களுக்கெல்லாம் வரல. என்னடா செய்கிற வரல, அவங்களால தனி விஷயமே இல்லை. பிளம்புங்கிறது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் உண்டு. அதாவது பைனான்ஸில் ஒர்க் பண்ணி நாட்கள் கிரியேட் பண்ணின்னு ஒரு டெலிகிராமை பேஸ் பண்ணி ட்ரேடிங் போட்டு வந்து ஆல்மோஸ்ட் நான் லான்ச் ஆகிறது வந்துட்டு. இது நான் கதைக்கிறது 3 மாதத்துக்கு முதல். என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நிறைய பேர் லிங்க் வேணும், ரெஃபரல் லிங்க் வேணும்னு கேட்டால் எனக்கு என்ன செய்யணும் தெரியல. அதுக்கு தான் என்ன செஞ்சோன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். பிளம்புட ரெஃபரல் லிங்க் நிறைய தேவை இருக்கிறதால உங்கள்கிட்ட பிளம்புட ரெஃபரல் லிங்க் இருக்குன்னு சொன்னால் அதை எனக்கு அனுப்புங்க. அதை நான் டெலிகிராம் சேனலில் போடுறேன். உங்களோட லிங்கில் 10 பேர் ஜாயின் ஆகட்டும்னு சொல்லி மெசேஜ் போட்டேன். என்கிட்ட கிட்டத்தட்ட எவ்வளோ 100கணக்கில் ரெஃபரல் லிங்க் அனுப்பியிருந்தாங்க. என்னோட ரெஃபரல் லிங்க் அனுப்பினேன் எல்லாத்தையுமே நான் டெலிகிராம் சேனலில் போட்டேன். நிறைய பேருக்கு அதில் இருக்கிற ஆல்மோஸ்ட் 50% ஆட்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 ரெஃபரல்ஸ் எடுத்தாங்க. ஓகே, ஸோ அது நான் எந்த சைடில் இருந்து பண்ணினேன் ரெண்டாவது, அதாவது ரெஃபரல்ஸுக்குன்னு சொல்லி நான் பண்ணினேன் ரெண்டாவது. ஸோ அது சம்மந்தமாக டெஸ்டிமோனி நிறைய பேர் தந்துருந்தாங்க. ஓகே, ஸோ பிளம்பில் நான் அவங்களோட ரெஃபரலில் போட்டதால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 பேர் ஜாயின் பண்ணி அதன் மூலம் அவங்களுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் கிடைச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இது என்னென்னா எக்ஸெப்ஷனல் கேஸ். அதுக்காக நான் இது எல்லா ஏர்ட்ராப்புக்கும் எல்லாரோட லிங்கையும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடணுன்னா அது எனக்கு கூடுதலான வேலை. அடுத்தது இல்லை அப்படி ஷேர் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. மற்ற ஏர்ட்ராப்ஸுக்கெல்லாம் எத்தனை பேர்னா ஒரு லிங்கில் ஜாயின் பண்ணலாம். இந்த பிளம்புங்கிற இந்த ஏர்ட்ராப் மட்டும்தான் ஸ்பெஷல் கேஸாக 10 பேர் மட்டும்தான் ஜாயின் பண்ணலாங்கிறதால நிறைய பேருக்கு ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ண இயலாமாக தான் நான் அந்த விஷயத்தை ஹெல்ப் பண்ணினேன். ஸோ இனி ஃபியூச்சரில் ஏதாவது ஏர்ட்ராப் இப்படி ரெஸ்ட்ரிக்ஷனோட வரும்னா ஒரு லிங்கில் 5 பேர் ஜாயின் பண்ணலாம், 10 பேர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி அப்படி வரும்னா நான் தாராளமாக என்ன செய்வேன்னா இது வேறு அதாவது நம்ம டீமுக்குள்ளே இருக்கிற நிறைய மத்தாக்களோட ஏர்ட்ராப்ஸ் எடுத்து நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணி ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, இது ரெண்டாவது மெத்தட். நான் நினைக்கிறேன் அதை தான் நீங்கள் ஹேக்கிங்கன்னு சொல்லி.
ஆனால் மற்ற விதத்தில் நீங்களே ஆட்கள்கிட்ட போய் ஷேர் பண்ணி இப்போ எனக்கிட்டே நான் இப்போ கிரிப்டோக்குள்ளே உள்ளுக்கு டெலிகிராம் சேனலுக்குள்ள வந்து எந்த ஐடியா எடுத்து எனக்கே வந்துருந்துட்டு மாறி மாறி அவங்களோட லிங்க்குகளை ஷேர் பண்ணுறீங்க. அப்படி ஷேர் பண்ணுறாங்கல நான் முதல்ல வார்னிங் கொடுப்பேன். லிங்க் ஸ்பேம் பண்ணினா பிளாக் பண்ணணும், முதலாவது வார்னிங் வரும். ரெண்டாவது நான் பிடிச்சி பிளாக் பண்ணி விட்ருவேன். சரி, அதுக்கப்புறம் அவங்க காலத்துக்கும் என்னோட கதைக்கெல்லாம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறாக்களும் நிறைய பேர் என்கிட்ட இருந்து என் பிளாக் லிஸ்ட்டில் இருப்பீங்க டெலிகிராம் சேனலில். என்ன ஆனோம்னா நீங்கள் ஒருத்தன்ட்ட போய் அவன்ட அனுமதி இல்லாமல் அவனுக்கு லிங்க் அனுப்பி இல்லை ஜாயின் பண்ண சொன்னீங்கன்னா நிறைய பேர் ஸ்பேம் சொல்கிறேன். ஸ்பேமுக்கும் ஸ்கேமுக்கும் நிறைய பேர் வித்தியாசம் வழங்கல. ஸ்கேம்டோன்னா ஏமாத்துற வேலை, ஸ்பேமுன்னா லிங்க் அனுப்பிட்டு இது செஞ்சுட்டு ரெஃபரல் லிங்க் அனுப்பிட்டு அவன் விருப்பம் இல்லாமல் அவனை புஷ் பண்ணிட்டு நிற்பீங்கன்னு சொன்னால் அதோட பேர் ஸ்பேம். அப்படி செய்யாதீங்க. நீங்கள் உங்களுக்கு ரெஃபரல் எடுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஸ்பேம் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி பேட் நேம் ஒன்று உருவாகும், உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஸ்பேம் பண்ணாமல், அதாவது ஆக்கள்கிட்ட போய் இதில் ஜாயின் பண்ண அதில் ஜாயின் பண்ணி இதை வாங்க அதை வாங்கன்னு சொல்லி புஷ் பண்ணாமல் ஃபுல் மார்க்கெட்டிங், அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தை நானும் ஜாயின் பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை நானும் வாங்க போகிறேன், உங்களோட சர்வீஸை சொல்லுங்கள் நானும் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு சொல்லி உங்கள்கிட்ட தேடி வந்து உங்களோட விஷயத்தில் ஜாயின் பண்ண வைக்கிற விஷயந்தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இன்பவுண்ட் மார்க்கெட்டிங். ஓகே, அதுதான் அந்த வீடியோ கோச்சிங் ப்ரோக்ராமில் நான் படித்து கொடுத்துருக்கேன். ஓகே, இவ்வளோ ஆளுக்கு நான் எவ்வளோ பிஸ்னஸ் செய்கிறேன், இவ்வளோ ஆளுக்கு நான் யார்கிட்டையுமே போய் என்ன விஷயத்தை வாங்க, என்ன ப்ராடக்ட் வாங்க, என்ன சர்வீஸை வாங்க, அது செய்யுங்கன்னு நான் கேட்டதே இல்லை. ஓகே, இவ்வளோ காலத்துக்கு நீங்கள் இந்த எத்தனையோ ஆர்ட்ரோப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, நான் போடுற ஆர்ட்ரோப்பில் எத்தனையோ ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறீங்க, எத்தனையோ ட்ரேடிங் போர்டில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நானும் அவங்கள்ட்ட வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்க சொல்லி நானே வந்து முதலாவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் இல்லையான்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள். பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் தான் என்கிட்ட ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து போட்டு இல்லாட்டி என்கிட்ட ஏதாவது ஒரு போஸ்ட்டை பார்த்து போட்டு நீங்கள் தான் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து மூலம் என்கிட்ட கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் தந்திருப்பேன். ஓகே, இதுதான் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங். இதை தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராமில், அதாவது என் 100% என் எல்லா சீக்ரெட், அதாவது நான் கிட்டத்தட்ட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் கிரிப்டோக்குள்ளே வாரத்துக்கு முதல்ல இருந்தே இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஜேர்னியிலிருந்து நான் படித்த என் எல்லா அவ்வளோ நாலேஜையுமே அந்த வீடியோவில் எந்த விதமான ஒளிமுறையும் இல்லாமல் எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் படித்தா மட்டும் போதா, படித்து அதில் நான் சொல்லி தந்திருக்க விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி நீங்களும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நல்ல ஏர்னிங் பண்ணலாம். ஓகே, ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கீழே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் அப்படி எது நான் ஆர்ட்ரோப் ரெஸ்ட்ரிக்ஷனோட வரணுன்னா கட்டாயம் நான் உங்களோட ரெஃபரல் லிங்க்ஸ்களை எடுத்து HP டெலிகிராம் சேனலில் போட்டு மற்றாக்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.